Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் chapter number 6 we distribute at things multiply பண்ண போறோம். Special cases of the distributive property. Square of sum or difference of two numbers. The area of a square of side length 60 units is 3600 square units, 60 square, and such a square of side length 5 units is 25 square units, 5 square. Can we use this to find the area of a square of side length 65 units? இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? Identity or distributive property யூஸ் பண்ணி ஒரு நம்பரோட addition and subtraction வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ ஒரு ஸ்கொயர் வேல்யூ வந்து either identity இல்லனா வந்து ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு ஸ்கொயரோட சைடு லென்த் பார்த்தீங்கன்னா 60 கொடுத்திருக்காங்க. அப்போ அது ஏரியா என்ன இருக்கும்? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன ஃபார்முலா? சைடு இன்டு சைடு. அப்போ 60 na 60 into 60 which get 3600 square units இல்லையா? இப்போ அதே வந்து 5 அப்படின்னா 5 into 5 25 square units. So area வந்து நம்ம இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ சைடு வந்து 65 அப்படின்னா இது வந்து ஈஸியா எப்படி கண்டுபிடிக்கலாம் பாத்தீங்கன்னா we can split this 65 into 60 plus 5. அப்போ இதுக்கு நம்ம எப்படி எழுதுவோம் ஐடென்டிட்டி? 60 plus 5 whole square, அதாவது a plus b whole square. இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஃபுல் ஸ்கொயர்ல என்ன பண்றாங்க? 60 தனியா 5 தனியா ஸ்ப்ளிட் பண்றாங்க. ஸோ இங்க இருக்கிறதா நமக்கு இங்க எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாத்தீங்கன்னா 60 plus 5 into 60 plus 5. சால்வ் பண்ணா நமக்கு 60 square plus 2 into 60 into 5 plus 5 square. இது வந்து ஐடென்டிட்டி பாத்தீங்கன்னா a square plus 2ab plus b square. What if you write 65 square as 30 plus 35 square or 52 plus 13 square? இப்போ இந்த 60 நம்ம further நம்ம இப்படியே ஸ்ப்ளிட் பண்ணலாம் இல்லையா? 30 plus 35 square இப்படியே பண்ணலாம்ல. And one more method 52 plus 13 இந்த மாதிரி நம்ம பண்ணலாம், ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். இப்போ சும்மா நம்ம ஏதோ ஒரு நம்பர் கூட ஸ்ப்ளிட் பண்றோம் சொல்லிட்டு நம்ம வந்து காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. நமக்கு எந்த மாதிரி பண்ணா ஈஸியா இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் த நம்பர் அண்ட் அதுக்கப்புறம் ஐதர் நீங்க ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க இல்லனா ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம 65 என்ன பண்ணோம்? 60 plus 5 ஆ ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிட்டி வெச்சு பண்ண போறோம், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி பண்ண போறோம். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் என்ன ஐடென்டிட்டி? a plus b whole square என்ன வரும்? a square plus 2ab plus b square இல்லையா? 60 வந்து a and 5 வந்து b. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 60 plus 5 whole square என்ன வரும்? 60 square plus 2 into 60 into 5 plus b square. இது நம்ம சால்வ் பண்ணா 60 ஸ்கொயர் என்ன வரும்? 3600 plus இங்க பாத்தீங்கன்னா 60 into 5 அப்ப என்ன வரும்? 6 5s are 30. 30 into 2 60 plus 5 5s are 25. இங்க வந்து 600 வரும். இப்போ நம்ம இதெல்லாம் ஆட் பண்றோம். 3600 600 25 25 12 balance 1 4225 4225 square units. இது நம்ம ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி எப்படி எழுதலாம்? 60 plus 5 whole square. இது எப்படி எழுதலாம்? 60 plus 5 into 60 plus 5. இப்போ என்ன பண்றோம்? நம்ம இந்த நம்பர் ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். அப்போ 60 into 60 plus 5 plus 5 into 60 plus 5. So நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி இதோட ஜாயின் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். இப்போ 60 60 என்ன வரும்? 3600 plus 60 into 5 5 6 are 30 0 plus 5 6 are 30 0 5 5 are 25. இது நம்ம ஆட் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா 3600 இங்க இருக்கு, இங்கேயும் அதான் வந்தது. இங்க வந்து 300 300 சேர்த்தா நமக்கு 600 வந்துருச்சு, 25. நமக்கு என்ன ஆன்சர் வரும்? சேம் 4225 square units.
So distributive property as well as identity யூஸ் பண்ணி பண்ணிருக்கோம். ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ distributive property பேஸ் பண்ணி சால்வ் பண்றது இப்பதான் சொல்லி கொடுத்தேன். அத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. and also அதுக்கான geometrical image நீங்க கொடுத்திருக்காங்க. பாத்தீங்கன்னா a square a into b b square b into a இது ஃபுல்லா வந்து இது வந்து b. So இது வந்து உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு இமேஜ் மூலமா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணோம். இப்போ வந்து we got an identity. பாத்தீங்கன்னா a plus b whole square equal to a square plus 2ab plus b square. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பேஸ் பண்ணி ஃபுல் சம் நம்ம பண்ண போறோம். If a and b are two integers, is a plus b whole square always greater than a square plus b square? If not, when is it greater? இப்போ ஒரு வேல்யூ வந்து நம்ம a plus b ஸ்கொயர்ல சால்வ் பண்ணா அதிகமா இருக்குமா and a ஸ்கொயர் plus b ஸ்கொயர்ல பண்ணா அதிகமா இருக்குமான்னு கேக்குறாங்க. இப்போ நம்ம a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் பாத்தீங்கன்னா a வேல்யூ வந்து நான் 2 எடுத்துக்கிறேன் and b வேல்யூ I take 4. இப்போ ஹோல் ஸ்கொயர் பண்ண நமக்கு என்ன வேல்யூ வரும் 2 2s are 4 4 4s are 16. ஆன்சர் பாத்தீங்கன்னா 20. இப்போ இது பார்த்துக்கலாம் a ஸ்கொயர் 2 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் 2 2s are 4 4 4s are 16 20 ஆன்சர். எடுத்துக்கும் சேம் ஆன்சர் தான் வருது. and இதே வந்து நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி பண்ணலாம். so a plus b ஹோல் ஸ்கொயர் நம்ம எப்படி எழுதலாம் a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus 2ab. இங்க எழுதிட்டதனா 2ab மட்டும் லாஸ்ட்ல போட்டுருக்கேன் அவ்வளவுதான். நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க சரியா. இப்போ a வந்து 2 2 ஸ்கொயர் plus 4 square plus 2 into 4. இப்போ சால்வ் பண்ணா 2 2s are 4 4 4s are 16 2 4s are 8 8 2s are 16. இது நம்ம சால்வ் பண்ணா 20 36 வருது ஆன்சர். இப்போ டைரக்டா பண்ணா we get 20 but using this identity நமக்கு 36 வருது. இப்போ பாருங்க a square plus b square இது நம்ம எப்படி எழுதலாம் பாத்தீங்கன்னா a plus b whole square எழுதலாமா. அப்போ இது நம்ம சால்வ் பண்ணா ஆன்சர் இங்கே என்ன வரும் 36 தான் வரும். அப்போ both the answers are correct. okay so இது வந்து greater கிடையாது. both the answers always remain same. so there is no greater value. so நம்ம வேணா இங்க எழுதிக்கலாம் both identities give the same answer. use identity 1a to find the values of 104 square 37 square. hint decompose 104 and 37 into sums or differences of numbers whose squares are easy to compute. இப்போ நம்ம இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி we have to solve this sum 104 37 square. இப்போ 104 நம்ம என்ன பண்ணலாம் ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணலாம் ஈஸியா 100 plus 4. we are going to use this 1a. என்னது a plus b whole square plus a square plus b square plus 2ab. இப்போ நமக்கு a என்னது 100 b வந்து 4. இப்போ நம்ம யூஸ் பண்றோம் இந்த ஃபார்முலால ஃபர்ஸ்ட் 100 ஸ்கொயர் plus 4 ஸ்கொயர் 2 into 100 into 4 சால்வ் பண்ணா 100 into 100 என்ன வரும் 100 into 100 we get 10,000 இல்லையா 1 போட்டு இந்த 4 0 இங்க போட்டுக்கணும். இப்போ 10,000 plus 4 4s are 16 plus 4 into 100 400 into 2 800. இப்போ நம்ம இத ஃபுல்லா ஆட் பண்றோம். அப்ப என்ன வரும் 10,816. 10,816 is the answer. next number 37 square கொடுத்திருக்காங்க. 37 square நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் either நம்ம 30 into 7 பண்ணலாம் இல்ல 40 minus 3 பண்ணலாம். சோ எது பண்ணலாம் நமக்கு சோ ஒன்னு வந்து பிளஸ்ல பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் மைனஸ்ல பண்ணி பார்க்கலாம் 40 minus 3. இப்போ நமக்கு இது a இது b. we are using this identity now. நான் டேட்டா வந்து வேல்யூ போட்டுறேன். ஃபர்ஸ்ட் எனக்கு a ஸ்கொயர் அப்போ 40 ஸ்கொயர் பிளஸ் b வந்து என்னது 3 அப்போ 3 ஸ்கொயர் மைனஸ் ஏன்னா இங்க மைனஸ் இருக்கிறதுனால இந்த சைன் வந்து மாறும் 2 into 40 into 3 40 square 4 4s are 16 0 0 okay 3 square 9 minus 40 into 3 4 3s are 12 120 2 into 120 என்ன வரும் 240 minus 240
இப்போ நம்ம என்ன பண்றோம், இதை ஆட் பண்றோம். 1609 minus 240. இப்போ மைனஸ் பண்ணா 1609 240 மைனஸ் பண்றோம். 9631. 1369 is the answer. Use identity 1a to write expression for the following. இப்போ நம்ம first யூஸ் பண்ண identity யூஸ் பண்ணி இந்த sum solve பண்ண சொல்லிருக்காங்க. So என்ன identity யூஸ் பண்ணோம், a plus b whole square which gives a square plus 2ab plus b square. இதை நம்ம இப்படி எழுதலாம், a square plus b square plus 2ab. இப்படி நம்ம எழுதலாம். இப்போ நம்ம first என்ன கொடுத்திருக்காங்க, m plus 3 whole square. So a equal to m, b equal to 3. இப்போ நம்ம இந்த வேல்யூ அப்ளை பண்ண போறோம். m square plus 3 square plus 2 into m into 3. என்ன வரும், m square க்கு m square தான் வரும். இப்போ 3 square வரும், 3 3s are 9. இப்போ 2 into 3 6, 6 into m 6m. m square plus 6m plus 9 is the answer. Next 6 plus p whole square. இங்க a வந்து 6, b வந்து p. First a square இல்லையா, அப்போ 6 square அப்புறம் b square, p square plus 2 into 6 into p. இப்போ நம்ம solve பண்றோம். 6 6 are 36, p square அப்படியே வரும், plus 2 6 are 12, 12 into p 12p. This is the answer. Next, expand 6x plus 5 whole square. இப்போ இது வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்றோம். ஒன்னு வந்து ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஐடென்டிட்டி பேஸ் பண்ணி பண்றோம். நீங்க கோ த்ரூ பண்ணி பாருங்க, அவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இல்லனா இதே கான்செப்ட்ல நமக்கு இங்க ஒரு சம் கொடுத்திருக்காங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு. ஐடென்டிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ரெண்டுமே யூஸ் பண்ணி பண்ண போறோம். First we do the identity. a square plus b square plus 2ab. இங்க என்னது, a வந்து 3j and b வந்து 2k. அப்போ first a square இல்லையா, அப்போ 3j square plus next b square 2k whole square plus 2 into 3j into 2k. இப்போ solve பண்ணலாம். 3 into 3 9, 9j plus 2 2s are 4, 4j. இங்க பாத்தீங்கன்னா j வந்து ரிப்பீட் ஆகுது இல்லையா, j into j அப்போ j square. k ரிப்பீட் ஆகுது, அப்போ k into k k square. இப்போ 3 into 2 6, 2 6 are 12, 12 இங்க j இருக்கு k இருக்கு, அப்போ jk. This is the answer. ரொம்ப ஈஸியா முடிச்சிட்டோம்ல. Next we use the property. இப்போ property என்னது, நம்ம இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். எப்படி பண்றோம், 3j plus 2k into 3j plus 2k. இப்போ நம்ம இதை ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறோம். 3j into 3j plus 2k. Next 2k, 2k into 3j plus 2k. இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிட்டோம் ப்ராப்பர்ட்டி பேஸ் பண்ணி. இப்போ நம்ம சால்வ் பண்றோம். 3 3s are 9, 9j plus 3 2s are 6, 6jk. 2 3s are 6jk plus 2 2s are 4k square. இங்க பாத்தீங்கன்னா இங்க j இருக்கு, அப்போ j square வந்துரும். இப்போ இது வந்து லைக் டேர்ம்ஸ், 6jk 6jk. அப்ப என்ன வரும், 9j square plus 12jk plus 4k square. இந்த ஆன்சரும் சேமா இருக்கா, 9j square 9j square, 4k square 4k square, 12jk 12jk. So ரெண்டு ஆன்சரும் சேமா தான் வரும். ஓகே, can we use 60 square equal to 3600 equal to 5 square equal to 25 to find the value of 60 minus 5 whole square or 55 square? Let us approach this through geometry by drawing a square of side length 55 sitting inside a square of side length 60. இப்போ so far நம்ம எல்லாமே plus value பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போ நமக்கு 55 ஸ்கொயரை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we can split this as 60 minus 5 whole square. அதுதான் இங்க ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. டோட்டலா வந்து 60 இல்லையா, நம்ம ப்ரீவியஸ் இமேஜ்ல பார்த்தோம். இது எல்லாமே 60.
இதுல வந்து இந்த 5 வந்து மைனஸ் பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு இந்த போர்ஷன் எதுவுமே வராது. we have to cancel this portion and ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாக்கான வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து என்னது 55 ஸ்கொயரோட வேல்யூ சால்வ் பண்ணா நமக்கு இதோட ஆன்சர் தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து ஜியோமெட்ரிக்கல் பேட்டர்ன் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. நான் இங்க சொன்னேன் இல்லையா 55 வந்து we can do like this. அதான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. 60 மைனஸ் ஹோல் ஸ்கொயர் என்ன பண்ணியிருக்காங்க, ஐடென்டிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் a ஸ்கொயர் மைனஸ் இருக்கு இல்லையா, அப்போ மைனஸ் 2ab plus b ஸ்கொயர். ஸோ இது எல்லாமே வந்து மைனஸ் 2ab கான வேல்யூ, அப்புறம் b ஸ்கொயர். சால்வ் பண்ணா நமக்கு 30, 25 வரும் ஆன்சர். The area of a square of side length 55 is 3025 square units. We have seen what a plus b whole square gives when expanded. What is the expansion of a minus b? இப்போ இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா a plus b மட்டும் தான் பார்த்திருக்கோம். plus வேல்யூ நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டோம். இது a minus b வேல்யூ வந்து என்ன பண்றது, நான் ஆல்ரெடி இந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணி நான் சம் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, இந்த வீடியோல சொல்லியிருக்கேன், ஜஸ்ட் பாருங்க. அண்ட் ஒன் மோர் டைம் நம்ம அதை ரீகலெக்ட் பண்றோம். a minus b வந்து நம்ம என்ன பண்றோம், ஒன்றும் கிடையாது. நமக்கு என்ன பண்றோம், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர், இங்க மட்டும் மைனஸ் போட்டுக்கணும், அவ்வளவுதான். அதே பிளஸ்ல இருந்தா என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab, இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இப்போ நம்ம இதே விஷயத்தை நம்ம a plus b ஸ்கொயர்லயே வந்து we can get the answer for a minus b ஸ்கொயர். எப்படின்னு பாத்தீங்கன்னா a plus சைன் பாருங்க, அதுக்கப்புறம் மைனஸ் b ஸ்கொயர், நமக்கு என்ன வரும் ஆன்சர், a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2 இன்டூ மைனஸ் b, நமக்கு என்ன வரும், a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab. நாங்க சொல்லி கொடுத்தாலே அதுதான் இங்க வந்திருக்கு.